பாரத தேசத்தின் புதல்விகளே, புதல்வர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் சக்ரா பிரபாகரன் உரையாற்றுகின்றேன். இந்த காணொளியில் 3 செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். 1 நிகழ்ச்சி அறிவிப்பு, 2 தன்னிலை விளக்கம், 3 தேவையை செய்தல். முதலாவதாக நிகழ்ச்சி அறிவிப்பு. நம் பாரத தேசத்தின் விஸ்வகுரு, பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் நாம் கருத்தில் கொண்டு ஒரு நடைப்பயண நிகழ்ச்சியை செய்ய ஆலோசித்துள்ளோம், முடிவு செய்துள்ளோம். இந்த நடைப்பயணம் எதற்காக என்றால், கருப்பு பணம் ஒழிப்பு. ஆயிரக்கணக்கான கோடிகளில் உள்ள கருப்பு பணத்தை ஒழிப்பு. 2 ஸ்வதேசி ஆதரித்து, நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளை நாமே 100% உபயோகப்படுத்த வேண்டும் என்று செய்தியை மக்களிடையே எடுத்து சொல்ல. 3 நீண்ட நெடுகாலமாக போராடி வந்த தாய்மொழியை காப்பதல். இதற்காக ஐயா நரேந்திர மோடிஜி அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 அந்த கல்விக் கொள்கையின் மூலம் இந்திய மக்கள் பாரத தேசத்தில் குறைந்தது 8 வயது வரை அனைத்து குழந்தைகளும் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்க தேசிய புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி 5 ஆண்டுகள் பெரும்பாலான இந்திய பகுதிகளில் பாரத தேசத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை தந்த மோடிஜி அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், 5ஆம் ஆண்டு நிறைவு பெற்றுள்ளது, இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த குறைந்தது 21 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த நடைப்பயணம் எதற்காக என்றால், கருப்பு பணம் ஒழித்தல், 2 சுதேசியை ஊக்குவித்தல், 3 தேசிய கல்விக் கொள்கைக்கு நன்றி தெரிவித்து, மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து இந்த நடைப்பயணம் மேற்கொள்கின்றேன். நான் கடலூரில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று ஏறக்குறைய கட்சி 100 பேர் கொண்ட காரியகர்த்தர்கள், தலைவர்கள், மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் காரியகர்த்தர்கள், நாங்கள் ஒரு 100 பேர் மேற்பட்டவர் போலீஸ் எங்களுக்கு 2 சக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி அளிக்காதால் கடலூரில் ஆகஸ்ட் 15, 20, 25 அன்று அம்பேத்கர் சிலை அருகில் இருந்து சுதந்திர போராட்ட வீர மங்கை அவர்களின் சிலை வரைக்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தேசிய கொடியை ஏந்தி நடைப்பயணம் சென்றோம். 2வதாக டிசம்பர் 25 அன்று அட்டல்ஜி பிறந்தநாள் அன்று நான் பச்சைவாழியம்மன் கோயில், வடலூர் அருகில் உள்ள பச்சைவாழியம்மன் கோயிலுக்கு கடலூரிலிருந்து 41 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று, அந்த கோயில் அறநிலைத்துறையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது இப்போதுள்ள நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக, மேலும் அது எனது குலதெய்வ கோயில், அதனால் சென்றேன். இப்போது இந்த
எதிர்கொண்டு தயாரிக்கப்படும் நடைப்பயணம் என்பது நான் தனியாக செல்கின்றேன். ஆனால் உங்களுடைய ஆசியும் ஆதரவும் உதவிகளும் தேவை என்று கோர விரும்புகின்றேன். அனைத்து தரப்பு மக்களின் ஆசிகளுடனும் உதவியுடனும் ஆதரவுடனும் நான் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளேன். இது குறைந்தது 21 நாட்கள் இருக்கும். இதனுடைய மற்ற விவரங்கள் வருகின்ற குடியரசு தினத்தன்று ஜனவரி 26 அன்று அறிவிக்கப்படும். ஏனெனில் அந்த நடைப்பயணத்தை பற்றி ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அது முடிபெற்ற பிறகு குடியரசு தினத்தன்று இது அறிவிக்கப்படும். 2வது தன்னிலை விளக்கம். என்னை எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை நான் சமாளித்த போதிலும், நேர்மையான வழியில் சமாளித்த போதிலும், நாம் நமது வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் திருவள்ளுவர் கூறியபடி ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது போல நாம் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் போதிலும் நாம் அதிக பிரச்சனைகளை சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. அந்த சமூகத்தில் உள்ள சூழ்ச்சியாளர்களின் எதிர்கொண்டு அவர்கள் சூழ்ச்சியை முறியடித்து தான் நாம் முன்னேறி கொண்டு வருகின்றோம். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த சூழ்ச்சியாளர்களோ இல்லை அதிகாரம் பெற்றவர்களோ கண்டு நாம் பயப்படுவதும் கிடையாது. அந்த சூழ்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இங்கே கடலூரில் என்னை பற்றி கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள திராணியற்றவர்கள், சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள திராணியற்றவர்கள், நான் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பதை எதிர்கொள்ள திராணியற்றவர்கள் என்னை சுற்றி சூழ்ச்சி பின்னுகிறார்கள். இதில் அனைத்து தரப்பு மக்களும் உண்டு. எதிர்க்கட்சிகள் சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல, அனைத்து தரப்புகளும் உண்டு. ஏன்னா அனைத்து தரப்பிலையும் மிகுந்த நல்லவர்களும் தேசப்பற்று உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதே சமயம் சில ஒழுங்கினமானவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்னை முதலில் தனிமைப்படுத்துகிறார்கள். இது கடந்த 4-5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது தனிமைப்படுத்துவது, என்னை யாரும் பேச விடுவது கிடையாது. அதை மீறி நான் தொடர்பு கொண்டால் நான் தொடர்பில் இருப்பவர்களை அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து அவர்களை நிறுத்துவது. அப்புறம் என்னை தனிமைப்படுத்திட்ட பிறகு என்னை பற்றி என்ன வேணாலும் அவங்க புரளி கிளப்பி விட்ருக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக முழு அளவில் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓரளவுக்கு நான் புரிஞ்சுப்பேன், இருந்தாலும் சுற்றி நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ நம்மளை பற்றி புரளி கிளப்பிக்கலாம். நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறது, சமூக முன்னேற்றத்தை தடுக்கிறது, ஒழுக்கம் நேர்மை முன்னேற்றத்தையும் ஒழுக்கமான நேர்மையான வாழறதையும் இவங்க கஷ்டத்தில் உண்டாக்குறது. அதோட இதெல்லாம் செஞ்சு நான் எப்படி பொருளாதாரத்தில் தன்னிறைவோ இல்லை சுயசார்பாக இருக்கிறேன், என்னோடய பொருளாதார நிலைமையை குடும்ப பொருளாதார நிலைமையை கெடுத்துக்கொண்டே இருப்பது. இப்போயும் அவங்க அதான் செஞ்சுன்னு இருக்காங்க. இது எனக்கு புரியாதுன்னு நினச்சின்னு அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் இது யார் செய்கிறாங்க, என்ன எப்படி செய்கிறாங்கன்றது அதான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னை தடுமைப்படுத்துறது, அப்புறம் எதிர்ப்பாக எது வேணாலும் நான் பேசினாலும் அதிகமாக பேசுகிறான்னு சொல்கிறது, நான் பேசலைனாலும் பயந்துட்டான்னு சொல்கிறது, நான் தும்பினாலும் அதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறது, எது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி என்னை தனிமைப்படுத்துறது. அதான் நான் சென்ற டிசம்பர் 25 நடைப்பயணத்தை நான் அறிவிச்சுட்டு நானே தனியாக ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஆர்வம் தெரிவிக்கிறவங்க தெரிவிட்டோம், அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்க ஃபீட்பேக் என்ன, ஏன்னா என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது மாதிரிலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நட்டேன். இப்போ இருக்கிற நடைப்பயணம் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு வேண்டியவர் வேண்டாம் கோருகிறேன். இது 21 நாளுன்றதால நான் திடீர்னு எல்லாரையும் அழைக்கவும் முடியாது கலந்துக்கின்ட்டு. 2வது நம்ம கூட்டம் சேர்க்க விரும்புகிறோம்னா அதில் போலீஸு அது பர்மிஷன் இந்த ஃபார்முலாலாம் இருக்குது. இது நம்ம நேராக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு 21 நாள் நல்லா செஞ்சு இந்த 3 கோரிக்கைகள், 2 கோரிக்கைகள், கருப்பு பணம் ஒழிப்பு, 2வது சுதேசியை ஊக்குவித்து எல்லா மக்களையும் பிரபுத்து, 3வதாக நரேந்திர மோடிஜி அவர்களின் அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்து புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தியதற்காக நன்றி தெரிவித்து இது பயணம் செய்கிறோம். அதனால் இது 21 நாள்ன்றதால் நானே ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் ஆசியும் ஒத்துழைப்பும் முடிந்த உதவிகளும் தேவை என்று கூறுகிறேன்.
இதுதான் என்னுடைய தன்னிலை விளக்கம். நான் எப்படி வாழ்க்கையில் அன்றாடம் ஃபேஸ் பண்ணுறேன்ற ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியட்டுன்றதுக்காக தன்னிலை விளக்கம். இது தெரிந்தாலும் அவங்க வந்து செய்கிறத அவங்க குறைச்சிக்கின்னு இல்லை அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்லைன்னா எப்படி எதிர்கொள்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு நல்ல வழியில் எப்படி எதிர்கொள்றதும் தெரியும். அதனால் நான் தெரிஞ்சு செயல்படுத்துகிறேன். 3வது தேவையை செய்தல். நம்ம மனித உடல் நம்ம அதை வந்து நம்ம தான் அவங்கவுங்க உடலை அவங்கவுங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி மனித மனம், அது முக்கியமாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், மேனேஜ் பண்ணணும். இது ரெண்டும் நல்லா பண்ண தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் வாழலாம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூட வாழற யோக ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசு வந்து குறைந்தது 4 விதமாக பிரிக்கலாம். 16 விதமாக பிரிக்கலான்றாங்க. குறைந்தது 4 விதமாக பிரிக்கலாம். மனசு, புத்தி, சித்தி, அகங்காரம்ன்ட்டு. இந்த அகங்காரத்தை நம்ம வந்து சுயமாக நம்ம குறைச்சின்னு வந்தாலே மற்றது எல்லாமே அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது புத்தி, மனஸ், சித்தி, அகங்காரம். இந்த சித்தின்றது எல்லாருக்கும் அதில் செயல்படுறது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஆழ்நிலையில் போனால் தான், யோக நிலையில் போகும்போது உங்களுக்கு அது வெளிப்படும். இதில் பொதுவாக நம்ம புத்தியும் மனசையும் உபயோகப்படுத்துகிறோம். இது கூட அகங்காரம். உதாரணத்துக்கு இப்போ உலகில் நடந்த பெரிய ப்ராப்ளம் இந்த வெனிசுவேலா. எனக்கு அதிகமாக அதை பற்றி தெரியாது. ஒரு தென் அமெரிக்கா நாடுன்னு நினைக்கிறேன் அது. ஆனால் அங்கே அதிகமாக எண்ணெய் வளம் இருக்குன்றது நம்ம படிப்பு மூலயமா கேள்விப்பட்டிருக்கோம், மீடியா மூலயமா. ஒரு கடந்த 25 வருஷமாகவே எனக்கு தெரியும் வெனிசுவேலாவில். இப்போ வெனிசுவேலா அதிபர் முட்ரான்றவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அவர் பேசும்போதே அமெரிக்கா வந்து எங்கள் எண்ணெய் வளம் மீது தான் அமெரிக்கா கண்ணு அப்படின்னு சொன்னார். சரி, சொல்லும்போது அவர் என்னன்னு பிரச்சனையை புரிஞ்சுக்கினார். அப்போ அவர் தானே சால்வ் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா கூட இராணுவ ரீதியாக போரிட்டு ஜெயிக்க முடியாது இல்லைங்களா. அவர் வந்து அவர் நாட்டிலேயே எலெக்ஷனில் வந்து சில தவறுகள் நடந்தது, அதனால தான் இப்போ அதிபராக இருக்கார். போன தேர்தலிலே தவறுகள் நடந்தது, எதிர்ப்புகள் அதிகம். அப்போ அவர் மனசில் இருக்கிற அகங்காரத்தை விடுபட்டு ஆராயணும். இப்போ அமெரிக்கா வந்து நம்ம மேலே போர் தொடுத்தா என்ன பண்ணுறது, எல்லா மக்களுக்கும் நஷ்டம் வரும், நாட்டுக்கு கேடு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதிர்க்கட்சி கூட ஒத்து போகணும், நம்ம நாட்டில் அவங்கக்கிட்ட பதவி கூப்பிட்டு கொடுக்கணும், இல்லை அமெரிக்கன் கம்பெனியை நம்ம நாட்டுக்கு வர வைக்கணும், நம்ம நாட்டு ஆயில் கம்பெனி கூட அவங்க கூட ஒப்பந்தம் செய்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆயில் கொடுக்கணும். 4 கம்பெனி இருக்குன்னா 2 கம்பெனி அவங்கள ஷேர் ஹோல்டராக போட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு நம்ம உணர்வு ரீதியாகவே நம்ம வாழ்ந்துன்னு இருந்தால் பொதுவான முடிவுகளை எடுக்கிறது சிரமம். அதுக்கு தான் வந்து தலைவர்களுக்கெல்லாம் ஆன்மீகம் வேணுன்றது நம்ம நினைக்கிறோம், வேண்டுதலாலும் வைக்கிறோம். ஓரளவுக்காச்சும் ஆன்மீகம் வேணும்ன்ட்டு. அப்போ தான் வந்து இந்த எல்லாம் செயல்பட முடியும். அவர் அது மாதிரி செயல்பட்டு அவர் தான் அகங்காரத்தை விட்டு தான் நாட்டிலே எல்லாத்தையும் சீரமைச்சு இருந்தார்னா, இந்நேரம் அமெரிக்க கம்பெனி கூட அவர் மெமர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி இந்நேரம் அவங்க வந்து இவர் ஆயில் அனுப்பிச்சுன்னு இருப்பாங்க, அவங்க செஞ்சுன்னு இருப்பாங்க. இது மாதிரி வந்து நிகழ்வு நடந்திருக்காது. ஏன்னா 2016 வரைக்கும் சைனா வந்து அவங்ககிட்ட பெருமளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஆயில் எடுத்துன்னு இருந்தாங்க. அப்புறம் அவங்க குறைச்சிக்கினாங்க. அப்போ உங்களுக்கே தெரியணும், அவங்களே குறைச்சிக்கும் போது இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஒரு நாட்டின் தலைவர் என்பவர் அப்படி தான் இருக்கணும். நம்ம நாட்டில் வந்து நம்ம சுதந்திரமாகவும் சுயமரியாதையாகவும் உலகத்தின் சுயமரியாதையாகவும் வாழ்ந்து கொண்டு விஸ்வகுருவா வழி காட்டுறோன்னா நம்மளோட நாட்டின் தலைமை அது மாதிரி இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து விஸ்வகுரு மோடிஜின்னு அழைக்கிறோம். அதனால் ஒரு தலைவருக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும் போது இதே மாதிரி உங்களுடைய நிலையில் நீங்கள் எங்கே தலைவராக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யலாம், இல்லை குடும்ப தலைவராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் தேவைகளை செய்யணும், ஆராய்ந்து சேவை செய்யணும். இதுதான் நம்ம தேவை செய்தல்னு சொல்கிறோம். இதான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற டேக்அவே. உங்களுடைய புத்தி நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க, அந்த மெமரி பவரை வச்சுட்டு நிறைய மெமரி பண்ணிட்டு அதான் நம்ம உலகத்தை ஆடுறோன்னு நினைக்கிறீங்க. அது ஒரு பங்கு இருக்கலாம், முக்கியமான பங்கு இருக்கலாம், முக்கியமாக மெமரி புத்தின்றது. ஆனால் மனசு அது உணர்வு ரீதியானது. அதுக்கப்புறம் அகங்காரம். இது 3த்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்கள் மனசில் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்நிலையில் போக போக அந்த சித்தி லெவலுக்கு போக முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில். அதனால் இது வந்து எல்லாருக்கும் தேவை.
மேலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அன்றாட மக்களுக்கு தேவை. நம்ம அன்றாட மக்கள் நம்ம சேரும்போது நம்மளை வந்து தப்பாக வழி நடத்தினா கூட நம்ம ஆராய்ந்து எது சரின்னு சேர்ந்து முடிவு எடுத்து நமது குடும்பத்துக்காக நமக்காக செயல்படுத்தணும். அதே வந்து அடுத்தடுத்த மேல் லெவலில் உயரும். நீங்களே குடும்பத்து லெவலில் நல்லா பண்ணும்போது அடுத்தது வந்து உங்கள் வியாபாரமோ தொழிலோ வேலையோ அது மாதிரி அடுத்த லெவலில் செய்யலாம். அது மாதிரின்றது முக்கியமாக வந்து அரசியல் தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் உயர்நிலை அதிகாரிகளுக்கும் நீதி அரசர்களுக்கும் வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் அரசாங்கத்தில் உயர்ந்த நிலை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அவசியம். அதனால் நாம் நமது குடும்பத்தில் உள்ள மாணாக்கர்களுக்கு பிள்ளைகளுக்கு இது மாதிரி அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லித்தந்து நல்லொழுக்கமும் புத்தி அளவில் நல்ல பண்புகளையும் வளர்த்து விட வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.